பொதுவாகவே ஜோசியத்துல ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு. எந்த கிரகமும் தன் சுயக்ஷேத்திரத்துக்கு 6-8 மறையக்கூடாது. இது ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. பெண்கள் இருக்கக்கூடிய குடும்பம் தான் ஜெயிக்கும். தனி மனிதனாக ஒரு ஆண் ஜெயிக்கவே முடியாது. அதனால நம்ம கிண்டலா பேசினாலும் சீரியஸா பேசினாலும் பெண்கள் அப்படிங்கிற ஒரு உலகம் இல்லை என்றால் ஆண்கள் உலகம் வேஸ்ட் தான். விருச்சிக பாகம் 4ஆம் பாவமா வருது அப்படின்னு சொன்னா அந்த 4க்கு 7 பார்க்கணும். அந்த பாவகத்தின் அதிபதி எங்க அமர்ந்திருக்கிறாரோ அதற்கு 7ஆம் பாவகத்தை பார்த்து அந்த பிரச்சனை என்னவோ அதற்குண்டான தீர்வுகளை நம்ம வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு நம்ம கொடுக்குறோம். மந்திரம்னா என்ன, உடனே சமஸ்கிருதத்தை சொன்னதான் மந்திரம் பழிக்கும், தமிழ்ல சொன்னா மந்திரம், அடுத்து அந்த கான்ட்ரவர்சிக்குலாம் போகாதீங்க. நான் சொல்ல மாதிரி மனதை திரைப்படுத்தக்கூடியதுதான் மந்திரம். இந்த 10 ரூபாய்க்குள்ள தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவான், 500 ரூபா இருந்தாலும் அதுக்குள்ள நடத்துவான். அந்த மகிழ்ச்சியை மட்டும் அவன் எதிர்பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை பயணிக்கிறான் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் 1ஆம் இடமும் 5ஆம் இடமும் மற்றும் 9ஆம் இடத்து அதிபதிகள் மிக வலிமையாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நவகிரகா வழங்கும் ஜேஎம் மைத்ரி பிரசன்ஸ் 2வது மாத ஜோதிட கருத்தரங்கம். டைட்டில் ஸ்பான்சர்ட் பை நவகிரகா, பவர்ட் பை பேலன்ஸ் தியரி, தி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி, சரவணன் சோமசுந்தரம், தி சைல்ட் ப்ரோஸ், கனிமொழி சந்தோஷ். நவகிரகா 2வது கருத்தரங்கமும் மகளிருடைய தினத்தை ஒட்டி சிறப்பு நடத்தியிருப்பாங்க விழா. அன்பு சகோதரி தான் என்னைக்குமே, சரிங்களா? மைதிரிமாவுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா, உயர்வினை தரும் உன்னத பரிகாரங்கள். சரிங்களா? அப்படியே எல்லாரும் பேசலாங்களா? யாருக்கெல்லாம் உயர்வு வேணும், யாரெல்லாம் ஜெயிக்கணும் வாழ்க்கையில? எல்லாரும் ஜெயிக்கணும். அவங்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு வேணும் இல்லையா? உயர்வு அப்படி எத்தனாவது பாவம்? அப்படியே கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க பார்க்கலாம். உயர்வு அப்படிங்கிற எத்தனாவது பாவத்தை குறிக்கும்? பாலோண்ணா எங்க இருக்கீங்க? உயர்வு எத்தனாவது பாவங்கண்ணா? உயர்வு எத்தனாவது பாவம்? 9. நண்பா எனக்கு தெரியலன்னு கேட்கல, என்னன்னு தான் உங்களை கேட்டேன். ஓகே, அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் லக்னம், நமக்கு தான் அந்த விஷயம் வேணும் இல்லைங்களா? அப்போ 1, 3, 5, 7, 9, 11 எப்படிங்க? எதெல்லாம் மிச்சம் தர முடியாது. இதுதான் மெயின். இதுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்க, ஒரு கால்குலேஷன் இருக்கு. அப்போ 1, 3, 5, 7, 9, 11 இந்த பாவங்கள் பாத்தீங்கன்னா முதல்ல சிறப்பா இயங்கணும். அப்போ 1ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம் வேணும்னா முயற்சி. ஃபர்ஸ்ட் உயர்வு வேணும்னா நீங்க முயற்சி பண்ணணும். கீ கொடுக்காம எந்த பொம்மையும் ஆடுங்களா? அப்ப ஏன் சொன்னாங்க 3ஆம் இடம்னா, 3ஆம் இடத்திற்கு உங்க லக்ன பாவம் லாபம். எப்படிங்க? உண்மையா இல்லையா? அப்ப நம்மளுடைய லாபம் எங்க இருக்குங்க? ஏன்னா லாபம் பாத்தீங்கன்னா நிறைந்த ஆசைகள், 11 அப்படின்னு நிறைந்த ஆசைகளை குறிக்கும். நம்மளுடைய சின்ன சின்ன ஆசைகள் அதுதான், பெரிய ஆசைகள் அதுதான், நிறைவான ஆசைகள். நம்ம என்னென்ன அனுபவிச்சோம் வாழ்க்கைகளுக்கு விஷயம் 11ஆம் பாவம் தான். சரிங்களா? அப்ப இந்த லக்னத்துக்கு 3ஆம் இடம் உங்க முயற்சி. அப்ப எந்த அளவுக்கு முயற்சி? 3ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம் 5. 3ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம் 5. சரி, 5ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம் சமுதாய பந்தம். மக்கள் தொடர்பு கிடைக்காம ஜெயிக்க முடியுங்களா? ஆப்போசிட் இருக்கவங்க நம்ம பாராட்டணும். நமக்கு நாமே பாராட்டிட்டா அது வெற்றி புகழ் ஆகாது, உயர்வும் கிடைக்காது இல்லையா? பாவம் முக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடம் உங்களுடைய பாக்கியம். எதுக்குமே ஒரு கொடுப்பினை வேணும். கொடுப்பினை இல்லாம எதுவுமே கிடைக்குமா? ஒரு ஜாதகத்துல 9ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அதான் காலபுருஷன் என்ன பண்ணிருக்காங்க, 9ஆம் குரு பகவானை வச்சிருக்காங்க. அவரா எங்காரு விரைய பாவமா, எத்தனை கொடுத்து வச்சிருந்தாலும் அவர் என்ன பண்ணிடுவாருங்க, விரயத்துல உட்கார்ந்துட்டு இருக்காருங்களா? அடுத்து இருங்க 11. இந்த 11 பாத்தீங்க அப்படின்னா, இந்த மித்த பாவங்களுக்கு என்ன ஒரு கணக்குன்னு கேட்டீங்கன்னா, லக்னத்துக்கு 3ஆம் இடம் முயற்சி, 3ஆம் இடத்திற்கு லக்னம் லாபமா வரும். அப்ப அதே லக்னத்தோட 11ஆம் இடம் உங்க முயற்சிக்கு பாக்கியஸ்தானம். உங்க முயற்சி ஸ்தானத்துக்கு வேணும்ல, முயற்சி உங்களுக்கு பாக்கியமா கிடைக்கணும். பாவகம் டு பாவகம் எடுத்து பலன் பார்க்கணும். அப்போ இது ஏதோ கிரகங்கள் என்ன பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம பிளஸ் பண்ணுமா? ஒரு பாவகம் டு பாவகம் பார்க்கும்போது நமக்கு விஷயம் கிடைக்கும். சரி, இப்ப காலபுருஷனுடைய 3ஆம் இடத்தை மட்டும் எடுத்துக்கோ, முயற்சியை மட்டும் வச்சு பேசுவோம். சரிங்களா? அப்ப முயற்சியில
மிதன வீடு எடுத்துக்கலாம். காலபுருஷன் எடுத்த மேஷ வீடு தான். அதுக்கு எடுத்தீங்கன்னா 3ஆம் இடம் முயற்சிக்கு உண்டான விஷயம் மிதுனம். இந்த மிதன வீட்டுல சூட்சமம் இருக்கு. சரிங்களா? என்ன இருக்கு? ஒரு கிரகம் எப்படி உயர்வை கொடுக்கும், அதான் கான்செப்ட். அப்ப நட்சத்திரம் பாருங்க, அங்க ஃபர்ஸ்ட் வந்து செவ்வாய் நட்சத்திரம் எங்குதா உங்களுக்கு? மிருகசீரிஷம் 3, 4 பாதங்கள். அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா திருவாதிரை 4 பாதங்கள். அதுக்கப்புறம் குரு வந்துருவார், 3 பாதமா இயங்குறார். இதுல என்ன சூட்சமம் கேட்டீங்க அப்படின்னா, பொதுவாகவே காலபுருஷன் யாருங்க? 8, 12 செவ்வாயும் குரு பகவானும் நட்சத்திரம் இயங்குதுங்களா? அதுல செவ்வாயுடைய நட்சத்திரம் 4ஆம் பாவம் விருச்சகத்துக்கு வரும். அப்ப மிருகசீரிஷம் 4ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் நின்றால் காலபுருஷன் 8ஆம் வந்துருவாரு அவரு. உங்க முயற்சி அத்தனையும் மற்றவருக்கே. அப்ப ஒரு உங்க ஜாதகத்துல மிதுன வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க, மிருகசீரிஷம் 4ஆம் பாதத்துல கிரகம் நிக்குது அப்படின்னாவே நினைச்சுக்கோங்க, உங்க முயற்சி உங்களுக்கு பலனை தராது. மத்தவங்க லாபம் உங்க மூலம் அதிகம் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க கடுமையான உழைப்பாளி. எப்படிங்க? பசி இருக்காது, தூக்கம் இருக்காது, இந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டு தான் சொல்ல இந்த ஆணியை புடுங்காம தூங்க மாட்டேன்டா. ஆனா அந்த ஆணி என்ன விஷயம்? மற்றவங்களுக்கு பையன். ஏன்னா காலபுருஷன் 8 தன்னோட வீட்டுக்கே வராருங்க செவ்வாய் பகவான். அடுத்து எடுத்துக்கோங்க, திருவாதிரை 4ஆம் பாதம் எங்க வராரு? மீனத்துக்கு வராரா? ராகுவோடைய ஆக்டிவேஷனா? திருவாதிரை 4ஆம் பாதம் 12ஆம் வீட்டுக்கு வந்துடும். அப்போ உங்க முயற்சி அத்தனையும் விரயமே. முயற்சி அத்தனையும் விரயம். சரி, இதுல 9 கிரகங்கள் நின்றா இந்த நட்சத்திர பாதத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இன்னைக்கு. உங்க முயற்சி எப்படி இருக்கும்? சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் கிரகம் எடுத்து சூரிய பகவான் எடுத்துக்குவோம். இப்ப சூரிய பகவான் வந்துக்கோங்க, வந்து மிருகசீரிஷம் நின்டர் உங்களுக்கு 4ஆம் பாதத்தில் எப்படி இருக்கும்? அப்பா சப்போர்ட் கிடைக்காது. அப்பா சப்போர்ட் என்ன காரணம்? உங்க மேஷத்துக்கு 5ஆம் இடம் அவரு, உங்க முயற்சிக்கு லாப வீடு அவரு. 5ஆம் இடத்திற்கு லாபம் எதுங்க? 3ஆம் இடம் தானே. அப்ப என்ன ஆகுதுங்க? அதுல வந்து சூரிய பகவான் நிற்கும் காலத்தில் குடும்ப பொறுப்பு உங்ககிட்ட வரும். அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து தொழில் சிறப்பு இருக்காது, வளர்ச்சி இருக்காது, சேமிக்க தெரியாது, சொத்துக்கள் மூலமாகவும் பிரச்சனைகள் வரும். மத்தவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பாருங்க, வீட்டை கவனிக்க மாட்டாரு. எப்படிங்க? அவருடைய முயற்சி அண்ணன் தம்பிக்கு, அக்கா தங்கச்சிக்கு, மாமியார் வீட்டுக்கு இருக்குமோ தவிர மனைவி மக்களை பார்க்க மாட்டார். எத்தனை ஜாதகம் ஆய்வுக்கு எடுத்துக்கோங்க, கேட்டு பாருங்க, ரூல் மாறாது. ஒரு 19 வருஷம் ரன்னிங் என் அனுபவம், அதுல எடுத்த முத்துக்களை மட்டுமே உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? அப்ப மிருகசீரிஷம் 4ஆம் மாதத்தில் சூரிய பகவான் நிற்கும் காலத்தில் அந்த வீட்டில் அப்பா வந்து பாத்தீங்க வச்சுக்கோங்க, என்ன செஞ்சாலும் கடுமையான உழைப்பாளி தான், ஆனா தன்னுடைய மனைவி மக்களுக்கு எடுத்து வைக்க தெரியாது. சரிங்களா? ஏன்னா காலபுருஷன் 8ஆம் இடம் ஆயிடுச்சுங்க. சூரியன் தலைவன், செவ்வாய் அதிகாரம், அங்க ரெண்டுமே என்ன ஆயிடுச்சுங்க? மறைவாயிடுச்சு. சரிங்களா? இப்ப அதே ராகுவோடைய ஸ்டார் திருவாதிரை 4ல வந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்க. திருவாதிரை 4ல வந்திருக்குன்னா அது குருவுடைய வீடு, விரைய வீடா வரும் சூரிய பகவானுக்கு. சரிங்களா? இங்க என்ன கான்செப்ட்னா, சூரியன் ராகு எடுத்தீங்கன்னாவே கிரகண தோஷம் தான் இல்லைங்களா? ஒரு ஒளி வாய்ந்த கிரகங்கள். ராகு நில கிரகம் தானே. இயற்கை என்ன உங்களுக்கு அந்த இடம் வந்து உங்களுக்கு மைனஸ் ஆயிடும். அப்ப இந்த அமைப்புல இருக்குன்னா அந்த குடும்ப தலைவன் எங்க இருக்கும் தெரியுங்களா? வீட்டை விட்டு வெளியூர்ல இருக்கணும். எப்போ 8, 12 ஆக்டிவேஷன் வந்துட்டாவே, எப்போ உள்ளூரை விட்டு வெளியூருக்கு போறாங்களோ அவங்க வளர முடியும். வாழ்வது வேறு, வளர்வது வேறு. எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வளர்ச்சி வேணும் அப்படின்னா குடும்பத்துக்கு அவங்க கெஸ்டா வந்துட்டு போகணும். 8, 12 ஏன்னா 8 உங்களுக்கு வெளிநாடு தான் இல்லைங்களா? 12ஆம் இடம் தான் அயல் தேசம், அந்நிய மொழி பேசுறவங்க. ராகுனாவே அந்நிய மொழி பேசுறவங்க தானே. அப்ப அந்த இடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு மாசம் ஒருக்கா வராங்க, 2 மாசம் ஒருக்கா வராங்க, 6 மாசம் ஒருக்கா வராங்க. சூப்பர். ஃபேமிலியும் பாத்துக்கலாம், வருமானத்தையும் பாத்துக்கலாம், லைஃபையும் சிறப்பா கொண்டு போய்க்கலாம். சரி, இப்போ சந்திர பகவான் எடுத்துக்கலாம். சந்திர பகவான் பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய ஸ்டாரத்துல வந்து உட்கார்ந்துட்டார். சரிங்களா? அப்போ இந்த வீட்டுக்குள்ள நீச்சமா இருப்பாருங்களா? மிருகசீரிஷம் 4ஆம் பாதத்தில் அவர் வந்து உட்காரும் போது காலபுருஷன் 8, அப்ப 4ஆம் அதிபதி இங்க 8ல வந்து உட்கார்றாரு, அங்க நீச்சமாகிறார். சரிங்களா? அப்போ நீச்சம் அடையும் பொழுது
இவருக்கு மனோதிடம் இருக்காது. மனோ வெளியே பத்தி வச்சுக்கோங்க, நான் ஆச்சு பாத்துக்கிறேன்டா பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. நாய் அங்க வந்து இவங்க காணாம போயிருவாங்க. அங்க வரும்போது அவரை பாத்துக்கலாம், எல்லாம் வாய்ச்சாவிடாதுதான், அதிகார தோரணையா இருக்கும். பட் ஆனா காரியத்துக்காக மாட்டார். சொல்லுவாங்க தெரியுங்களா, கொலைக்கிற நாய் வேட்டைக்கு ஆகாதும்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அப்ப அந்த மாதிரி பத்தி இருப்பாங்க. இதே திருவாதிரை 4ஆம் பாதத்தில் வந்து உட்கார்ந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒளிவாய்ந்த கிரகம் தானே, இதுவும் கிரகண தோஷம் தானே. அம்மா வழியில வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கர்ம தோஷம் இருக்கு. அதே சூரியன் ராகுக்கு எடுத்துக்கலாம். அப்பா வழியோட ஆண்வழி சம்பந்தங்கள் கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க மைனஸா இருக்கும். ஒரு ஜாதகத்தில் பொதுவா வச்சுக்கோங்க, சூரியன், செவ்வாய், குரு ஆண் கிரகங்கள். பெண் கிரகம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சுக்கிரன், சந்திரன் பெண் கிரகங்கள். இவங்க பாதிக்கப்படுறாங்கனாவே ஆண் வழி கருமா இருக்கும், இங்க பெண் வழி கருமா இருக்கும்னு அழகா நம்ம எடுத்து சொல்லிடலாம். அதே ஒரு குடும்ப ஜாதத்துல வச்சு பாருங்க, அதே ஆண் கிரகம் பெண் கிரகம் பாதிக்கப்படுதுன்னா குடும்ப ரீதியா வரக்கூடிய பிரச்சனை அழகா எடுத்து சொல்லிக்கலாம். சரிங்களா? அப்ப சந்திர பகவான் என்ன ஆகாது இன்னும் பாத்தீங்கன்னா, ரொம்ப தூரம் பயணம் பண்றது சந்திர பகவான் தான். நெடுந்தூர பயணத்துக்கு அதிபதினா அவர் தான் அதிக ஆசைப்படுவார். ரொம்ப டிப்ரெஷனா இருக்கீங்க, ஒரு லாங் டிராவல் போயிட்டு இருந்தா மனசு ரிலாக்ஸ் ஆயிடும். ஆமாவா இல்லைங்களா? சரிங்களா? லாங் டிராவல். அப்ப சந்திரன் ராகு என்னங்க, இது வந்து கிரகண தோஷம் தான். ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி, அந்த பாட்டி வீட்டுல வளருவாங்க, அம்மாவுடைய பாசம் கிடைக்க. சந்திரன் ராகுக்கு அதுல இருக்காங்க வச்சுக்கோங்க, பாட்டி கிட்ட தான் வளர்ந்தாங்க, எனக்கு அம்மா பாசம் கிடைக்கல, ஹாஸ்டல்ல இருந்திருப்பாங்க, இடம் விட்டு இடம் மாறுறது. அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்பினேஷன்ல எடுத்துக்கலாம். இப்ப செவ்வாய் பகவான் இருக்கார். செவ்வாய் பகவான் மிருகசீரிஷம் 4ஆம் பாதத்துல வந்து 8ஆம் இடத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா தன் சொந்த ஆட்சி வீடு, சொந்த ஸ்டார்ல வராங்க. அண்ணன் தங்க அப்படி கிடைக்காதுங்க. அண்ணன் தம்பிங்க மூலமா சொத்துக்கள் பிரச்சனை கண்டிப்பா வரும். அதாவது இவங்க செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அம்மா அப்பா வராங்க அப்படின்னா இவங்கெல்லாம் நல்லா இருக்கும் போதே பசங்களுக்கு சொத்துக்களை பிரிச்சு கொடுத்துடணும். நல்லா இருக்கும் போதே உயிர் சொத்தா எழுதி கொடுத்துருங்க, ஆனா நாமினியா வைக்கணும். பிரிச்சு கொடுத்து யாரும் பார்க்க மாட்டாங்க, அம்மாவையும் பார்க்க அப்பா பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? அப்ப உயிர் சொத்து பிரிச்சு கொடுக்கணும். அவங்க சண்டை வராம இருக்கும். நாளைக்கு யாருக்கு என்ன பாகம் சேரணும் நாமினியா போட்டுக்கோங்க. உடனே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனை தான். சோ செவ்வாய் பகவான் காலபுருஷன் 10 தானே புதன் வீடு, புதன் செவ்வாய் பகை தானே உங்களுக்கு. புதன் செவ்வாய் பாத்தீங்கன்னா எந்த வீட்லயும் ஒரு ஜாதகருக்கு மறைவு சார்ந்து இருக்கிறனாவே சொத்தின் மூலம் பிரச்சனை. எப்ப அவங்க கார்னர் பிளேஸ் புக் பண்றாங்களோ, அவுட்டர்ல வந்து இடம் வாங்கி போடுறாங்களோ, லாக் ஆயிருவாங்க. செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்கு, அந்த எந்த லக்னம் எந்த ராசியா இருக்கட்டுங்க, சரிங்களா? 8ஆம் இடத்துல ஒரு 6ல இருக்கு, இல்ல 8 சாரம் வாங்கியிருக்கு, அஸ்தங்கம் ஆயிடுச்சு, புதன் வக்ரமா இருக்காரு, இருக்குனாவே சொத்தின் மூலமாக கட்டாயம் பிரச்சனை. எப்ப இடம் ஒண்ணு வாங்குறாங்களோ, வீடு கட்டுறாங்களோ, அன்னைக்குதான் அவங்க டவுன் ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த செவ்வாய் ரூல் மாறாது. அடுத்து ராகுவுடைய ஸ்டார்ல செவ்வாய் வரார், அங்க 12ஆம் இடத்துக்கு வந்துருவாருங்களா. இங்க செவ்வாய் ராகு எடுத்தீங்கன்னா ரத்தத்தின் உறவின் மூலமா பாத்தீங்கன்னா பங்காளி பகை, பூர்வீக சொத்துல வந்து பிரச்சனை கொடுப்பார். அந்த பூர்வீக சொத்தின் மூலமா அனுபவிக்க முடியாது இவங்க. சரிங்களா? ஆனா இவங்க கட்டாயம் அது வாடகையாவது வாங்கணும். தாத்தா பாடி சொத்து கொஞ்சமாவது வேணா, குருவுடைய வீடு, குரு உச்சமாக வேணா மிதுனத்துக்கு 2ஆம் வீடு, மிதுனத்துக்கு பாக்கிய வீடு இல்லைங்க. சரிங்களா? அப்ப திருவாதிரையில செவ்வாய் பகவான் இருந்து 4ஆம் பாதத்தில் மீனத்துல இருக்காரு அப்படின்னா என்ன பண்ணுங்க, தாத்தா சொத்து பூர்வீகத்துல கட்டாயம் வச்சுக்கணும். நீங்க அங்க போய் இருக்க கூடாது, இருந்தீங்கன்னா லாக் ஆயிடுவீங்க. ஆனா என்ன பண்ணணும், வருமானம், ஒரு வாடகைக்கு விடுறது, ஒரு லீஸுக்கு விடுறது விஷயத்த வந்து பண்ணா மட்டும்தான் கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? சோ அடுத்து புதன் பகவான், அவரே ஆட்சி பெற்ற வீடு இல்லைங்களா. ஆட்சி பெற்ற கிரகமா இருந்தாலும் கூட செவ்வாயுடைய சாரத்தில் 8ல் வந்து தடைப்பட்ட கல்வி, இவருடைய புத்தி இவருக்கு பயன்படாது, இவருடைய இவர் படிச்ச கல்வி மத்தவங்களுக்கு உதவும், இவர் தொழில் செய்யறதுக்கோ மத்தவங்களை வளர்த்துறதுக்கோ தெரியாது. சரிங்களா? அப்ப தடைப்பட்ட கல்வி இருக்கும், படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காது, படிச்ச படிப்பு ஒன்னா இருக்கும், செய்யற வேலை வேறையா இருக்கும், அதெல்லாம் பொது சம்மந்தப்பட வரும். சரிங்களா? 8ஆம் வந்துருச்சுல்ல உங்களுக்கு. அதே மாதிரி அடிமை வேலை கூட, ஏன்னா ஒரு குடும்ப சூழல். சரிங்களா? ரிச்சா இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, பங்க்ல படிச்சுட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. கேட்டா என்னப்பா இவ்வளவு படிச்சிருக்கீங்க, படிப்பு லோன் கட்டணும் இல்லைங்க, எஜுகேஷன் லோன் போட்டு படிச்சேங்க, அதை கட்டணும், ஒரு வழி இல்ல, எனக்கு ஏதாவது வேலை வேணுமே.
சொந்தமா படிப்பாங்க, சப்போர்ட் கிடைக்காது. 8ல வந்து புதன் உட்காரும் போது செவ்வாய் வீடு பகை வீடு தானேங்க. இப்ப அதே எடுத்துக்கோங்க, ராகுவுடைய ஸ்டார்ல போய் புதன் பகவான் உட்கார்ந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் என்ன படிக்கும் போதே பாத்தீங்கன்னா ஃபாரின் போற வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். அங்க போய் எஜுகேஷன் லோன் போட்டு என்ன பண்ணுவாங்க, அங்க போய் நல்லா படிப்பாங்க. ஏன்னா புதன் பகவான் நீச்சமா இருந்து அப்படின்னாவே சிறப்பா இருக்கும். ஒரு கிரகம் நீச்சமாக இருந்தாலும் யோகத்தை கொடுக்கும், உச்ச கிரகம் தோஷத்தையும் செய்யும். உச்சமா இருக்கு நம்ம பாராட்டவும் முடியாது, நீச்சமா இருக்குன்னு இப்ப எக்ஸாம்பிள் சனி பகவான் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப மேஷ வீட்டுக்குள்ள இப்ப சனி பகவான் நீச்சமா இருக்காரு. ஆனா பார்க்கக்கூடிய பாவங்கள் பாருங்க, 3, 7, 10 நட்பு வீட்டை பார்ப்பார். 3ஆம் இடம் மிதுனம், 7ஆம் இடம் வந்து உச்ச வீடு, அது சூலாம் சுக்கிரன் வீடு, 10ஆம் இடம் மகர வீட்டை பார்ப்பார். அதே உச்ச சனி பாருங்க பகை வீட்டை பார்ப்பார். தனுசு வீடு 3வது பார்வை, 7 செவ்வாய் வீடு, 10 சந்திர வீட்டை பார்ப்பார். அப்ப கிரகங்கள் பாத்தீங்களா பார்வை எப்படி இருக்குன்னு. நீச்சமாக கிரகம் எப்படி பாக்குறாங்க, உச்சமாக எப்படி பாக்குறாங்க, பார்க்கும் இடத்துல பாருங்க கிரகத்துக்கு பலம் இருக்குல்லங்க. அப்ப நீச்சமா இருக்கு அப்படின்னா சனி பகவான் என்ன பண்ணா தன்னை எதிர்பாலினத்தை வளர்த்துவாங்க. இப்ப கணவனா இருந்த மனைவி, மனைவியா இருந்தா கணவன் அழகா என்ன பண்ண படிக்க வைப்பாங்க, அவங்களுக்கு என்னத்தை பண்ணி கொடுப்பாங்க. ஒரு ஃபேமிலிக்குள்ள பாண்டிங்க. உச்ச சனி பகவான் வச்சுக்கோங்க, நான் ஃபேமிலி பார்க்க மாட்டேன், ஊருக்குள்ள நல்ல பேர் இருக்கும், வீட்டுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு. அதுதான் சரிங்களா. இந்த புதனுக்கு எடுத்துக்கலாம் கான்செப்ட். இப்ப குரு பகவான் வச்சுக்கோங்க இருக்காரு அப்படின்னா, இதே குரு பகவான் நட்சத்திரம் மிருகசீரத்துல வச்சுக்கோங்க, தன்னோட பாக்கிய வீட்டுக்கு உட்கார்றாரு 12ஆம் இடத்துல இல்லைங்களா. காலபுருஷன் 8. இந்த குரு பகவான்னா சரியான வழிகாட்டி அமைய மாட்டாங்க. சரியா அமைஞ்சாலும் கரெக்டா பின்பற்ற மாட்டாங்க. ஏன்னா 8ஆம் இடம் இல்லைங்களா, அறிவு சார்ந்த விஷயத்தில் வந்து பயன்படாது. எனக்கு தெரியும்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா, கொஞ்சம் தெரியும், ஆனா நிறைய தெரிஞ்ச மாதிரி என்ன பண்ணிக்குவாங்க, தன் வாய்ப்பை அவங்களே கெடுத்துக்கும். தன் வீட்டுக்கு 12 காலபுருஷருக்கு அது 8 ஆயிடுச்சு. இப்ப பாக்கியம் குறையுது இல்லை உங்களுக்கு குரு பகவான் மூலமா. இதே வச்சுக்கோங்க, ராகுவோடைய ஸ்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கடன் வாங்கும் போது யோசிக்காம வாங்குவாங்க. நின்ன இடத்துல கேட்டா பணம் கிடைச்சிடும், நின்ன இடத்துல தலைமறைவாயிருவாங்க கடன் கேட்டா. குரு ராகு சேர்க்கையெல்லாம் இருக்கிறவங்க யாரும் பணம் கொடுக்காதீங்க. யானை வாயில போன கரும்பு அவங்ககிட்ட நீங்க வாங்கவே முடியாது. அவங்ககிட்ட நீங்க சீட்டு போட்டுறாதீங்க. சீட்டு போட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, கோவிந்தா தான். சரிங்களா, அது பிரச்சனை தான். அப்ப இந்த குரு ராகு சேர்க்கை குருவோடைய காம்பினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் பொழுது இவங்கெல்லாம் 12ஆம் இடம் குரு சம்பந்தப்படும் பொழுதுதான் வெளிநாட்டு யோகமே கிடைக்கும். மீனத்துல ஒரு கிரகம் தசை நடத்துதா, புத்தி நடத்துதா, கண்டிப்பா வெளிநாடு போவாங்க, அனுப்பிச்சுடுங்க. தசா புத்தியே தேவையில்லை. கோச்சாரத்தில் உங்கள் லக்னத்துக்கும் ராசிக்கும் 12ஆம் இடத்துல குரு வராரு. இப்ப பாருங்க, குரு பகவான் வச்சுக்கோங்க 12 வரப்போறாரு கடகத்துக்கு, நீர் ராசி தானே சரிங்களா. அப்ப சிம்மத்துக்கு எடுத்துக்கோங்க, என்ன வீடு 12ஆம் இடம், கண்டிப்பா ஃபாரின் போவாங்க. ஃபாரின்ல நாம சொல்றோம், ஐயோ 5ஆம் அதிபதி 8ல வந்து மறைறாரு, எப்படி குருனா குழந்தை, 12ஆம் இடம் விரயம். அப்ப ஃபாரின்ல போடுங்க, பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா ஜாப் கிடைக்கும், படிப்புக்கு போலாம், உயர்கல்வி சேரலாம், யோசிக்கவே இல்லை, கடனை வாங்கி அனுப்பிச்சுடுங்க, பிள்ளைங்க பொழைச்சுக்கும். என்ன காரணம், குருனா குழந்தை சிம்மத்துக்கு 5ஆம் அதிபதிங்களா, அவர் 8 வராரா, சனி பகவான் 8ல உட்கார்ந்துட்டு இருக்காருங்க. இப்போ குரு தன் வீட்டு வரை 9 பாக்குறாரு, தன் வீட்டு 12ஆம் இடத்தை பாக்குறாரு இல்லைங்க, இங்கேயும் 12 ஆக்டிவேஷன் ஆகுது இல்லைங்க. சனி பகவான் தொழில் கல்வி சிம்ம லக்னத்துல இருக்காங்க, சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காங்கன்னா தாராளமா அனுப்பிச்சுடுங்க. சிம்ம ராசியா இருக்கா அனுப்பி விடலாம். யூகே போகணுமா அவங்க எஜுகேஷன் போட சொல்லுங்க, அவங்களையே போட்டுட்டு அவங்க தாராளமா போலாம், பயப்பட தேவையில்லை. கோல்டன் ரூல் உங்களுக்கு கொடுக்குறேன் நான், சரிங்களா. கண்டிப்பா பொழைச்சுக்குவாங்க, அவங்களுக்கான ஒரு பிக் ஆஃபர் இது சரிங்களா. ஏன்னா அந்த ஆக்டிவேஷன் சரிங்களா, அந்த வாய்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இதோட எடுத்துக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதே மிதுனத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த யாரு சுக்கிர பகவான் சரிங்களா. அந்த சுக்கிர பகவான் இருக்காரு பாத்தீங்க அப்படின்னா தன் வீட்டுக்கு 2, இந்த துலாத்துக்கு பாத்தீங்கன்னா 9 சரிங்களா. நட்பு கிரகம் புதனுக்கு வேற, புதனும் சுக்கிரனும் ஃப்ரெண்ட்ஸ். புதன் சனி பகவானும் சுக்கிர பகவானும் ரொம்ப டீப்பஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கவே மாட்டாங்க சரிங்களா. இன்னொரு விஷயம் எடுத்தீங்கன்னா புதன் சனி குரு பகவான் தான் 3, 7, 11 3, 7, 11. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மிருகசீரிஷத்துல வந்து சுக்கிர பகவான் இருக்கும் பொழுது ஒரு காதல் வந்து போகும். ஒரு காதல் படிக்கும் சமயத்தில் காதல் வருது அப்படின்னாவே படிப்பு ஸ்கிப் ஆயிடும். ஏன்னா சுக்கிரன்னா ஆசை இல்லையா, எதிர்பார்த்து ஒரு ஈர்ப்பு,
செவ்வாய் சுக்கிரன் என்னங்க, தன்னை மீறிய ஒரு ஆர்வம், ஏதோ விஷயத்துல ஈடுபாடு. ஃப்ரெண்ட்ஸ் லவ் பண்ணுவாங்க, நமக்கு எந்த ஆளு இல்லையே, அந்த ஒரு விஷயம் அந்த மைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மாறும். அப்ப அவங்க சரியா கைட் பண்ணணும் நம்ம. புதன் வீட்டுல சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு இருந்தாலும், ஏன்னா 3 7 11 காம்பினேஷன் அது, சரிங்களா? அந்த மாதிரி. அப்ப 8ல வந்து இருக்கு பாத்தீங்க அப்படின்னா, இதுல முக்கியமா நட்சத்திரம் சுவாதி 3ஆம் பாதத்தில் கிரகங்கள் நின்றிருந்தாவோ, தசா புத்தி நடத்தும் காலத்தில் உங்க ஜாதகம் கைக்கு வருதுன்னா, தயவு செஞ்சு அந்த பிள்ளைங்களை காப்பாத்துங்க. திருமணத்திற்கு முன்பே தன்னை இழப்பார்கள். உங்களுக்கு கோல்டன் ரூல் எப்படிங்க? திருமணத்துக்கு சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்காங்க அப்படின்னாவே, அங்க பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரிங்க, மிருகசீரிஷத்துல சுக்கிர பகவான் இருக்காரு, அதே ராகுல இருக்காரு, நாங்க உச்சமாவாரு. ராகு தான் காமம், சுக்கிரன் தான் காதல். என்ன ஆகுங்க? தன்னை மீறிய ஆர்வம், தன்னை இழக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் ஐயோனா வராது, அம்மானா வராது. அப்ப நம்ம அந்த இடத்துல வந்து பிள்ளைங்களை வந்து சேவ் பண்றதுல நம்ம இருக்கோம். அதனால கண்டிப்பா அந்த ஜாதகத்தை என்ன பண்ணுங்க, கரெக்டா வழிகாட்டியா நம்ம கொண்டு போகணும். இது சுக்கிரனுக்கான ரூல். ஏன்னா சுக்கிர வீட்டுல தான் அந்த ராகு இயங்குறாரு, சரிங்களா? அந்த விஷயம். சரி, அடுத்து சனி பகவான். சனி பகவான் அதான் மெயின் பாத்தீங்கன்னா, அந்த 3 6 10 11 தான் உபஜயஸ்தானம். வேற யாருமே இல்லைங்க. புதன் சனி பகவான் 2 கிரகம் தான். உபஜயஸ்தானம் தான் ஒரு ஜாதகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அப்ப புதன் பகவான் வீட்டுல சனி பகவான் இருக்கார். அதே நட்சத்திரம் யாருங்க? மிருகசீரிஷம் 4ஆம் பாதத்தில். அங்க அனுஷம் இயங்கிட்டு இருக்குங்களா? 4ஆம் பாதம். அது கால புருஷனுக்கு 8ங்களா? தன் மகர வீட்டுக்கு என்னங்க வீடுங்க? அது பகை வீடு தான், பாதக வீடு. அப்போ இந்த மிதுனத்துக்கு இந்த மகர வீடு 8ஆம் இடம். ஒரு அஷ்டமாதிபதியான கிரகம் 6ஆம் அதிபதி நட்சத்திர பாதத்தின் வழியா போய் 8ஆம் இடத்துல உட்கார்றாங்க அப்படின்னாவே, சனி செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த தற்கொலை எண்ணம் வர்றது, கொலை பண்ண தூண்டுறது, கோவம் வரும்போது என்ன பண்றாங்கன்னு தெரியாது, அந்த விஷயத்துல கொடுக்கும். அவங்க மைண்ட் செட் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. டக்குன்னு கோவம் வரும், வார்த்தையை விட்டுருவாங்க. இவங்க எல்லாம் இந்த புதன் சம்மந்தம் வச்சுக்கோங்க, அடிதடி கேஸ் எல்லாம் பிரச்சனை வருது, இந்த மாதிரி சம்பவங்கள் தான். சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா மந்த கிரகம் தான். தன்னுடைய சோம்பேறித்தனம், முயற்சி செய்ய மாட்டாங்க, ஆனா எல்லாமே கிடைக்கணும் ஆசைப்படுவாங்க. முயற்சி பண்ண மாட்டாங்க, நல்லா தூங்கணும், யார பண்ணுவாங்க, செஞ்சு கொடுத்தா பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க. பட் கிடைக்குமா அப்படி எந்த விஷயமே கிடைக்காது இல்லைங்களா? சோ என்னன்னா, அந்த சனி பகவான் இருக்கும்போது இன்னும் கவனமா இருக்கும். உன்னுடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி படிக்கிறீங்களா, உங்க கடமை செஞ்சுதான் ஆகணும். படிச்சாதான் மார்க் வரும், படிக்காம மார்க் வருவீங்களா? வராது. சோ அந்த விஷயத்த நம்ம சொல்லலாம். இதே சனி பகவான் ராகுவுடைய ஸ்டார்ல இருக்காங்கன்னா அழகா சொல்லலாம், முன்னோர் வழியுடைய கர்மா இருக்கு, முன்னோர்களை கண்டிப்பா அவங்க வணங்கும். ஏன்னா அது காலபுருஷன் 12ஆம் இடம், சரிங்களா? இயற்கையாவே இங்கிறதுனால இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் அங்க இருக்காரு அப்படின்னாவே தன்னுடைய வேலையை சிறப்பா செய்ய மாட்டாங்க, ஆள் தேடுவாங்க. இவர் செய்த வேலைக்கேற்ற வருமானம் கிடைக்காது. அதே மாதிரி குறுக்கு வழி யோசிப்பாங்க. குறுக்கு வழியில போறதெல்லாம் அதிகமா வந்து சனி செவ்வாயுடைய சேர்க்கை தான். இல்லைன்னா கூட இருக்க வச்சுக்கோங்க, நான் பண்ணி தரேன், செஞ்சு தரேன்னு சொல்லுவாங்க, செஞ்சு தர மாட்டாங்க. ஆசையை காப்பாற்றி ஏமாறும் போது தன் மனம் ஏற்றுக்கொள்ளாது. இன்னைக்கு எதுவுமே சும்மா கிடைக்கிறதுனாவே பின்னாடி பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். எதுவுமே ஈஸியா கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்காது. சோ அந்த விஷயத்தை எடுத்துக்கலாம், சரிங்களா? சனியோடி. அப்ப ராகு பகவான் இருக்காங்க. அப்ப ராகு தன்னுடைய ஸ்டார் முழுசா இயங்கிட்டு திருவாதிரை அப்படிங்கிறது. அப்ப இங்க செவ்வாயுடைய ஸ்டார்ல ராகு இருக்காரு அப்படின்னாவே பாத்தீங்க அப்படின்னா, இவர்களுக்கு அவங்களுடைய பரம்பரை வழி வரக்கூடிய வியாதிகள் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ராகு தான் வந்து பாத்தீங்கன்னா கிருமி. அப்போ செவ்வாயோட ஆக்டிவேஷன் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு என்ன அந்த பிரச்சனை வரும். அப்ப ராகு வந்து அதிகமான ஆசையை கொடுப்பார். அதிகமான ராகு தான் பக்கா திருட. என்னங்க? பக்கா திருட யாருன்னா ராகு தான், சரிங்களா? ஒரு மாயை, இந்த டபுளிங்ல போறது, வேற ஏதாவது பணம் கொடுத்து கம்மியா கொடுத்து நிறைய வர்றது, குறுக்கு வழியில போறது, கஞ்சா கடத்தி எல்லாம் பண்ற ஸ்மக்லிங்கு எல்லாமே ராகு தான். அது மிதுனத்துல ராகு இருக்கு, செவ்வாய் ஸ்டார்ல இருக்குனாவே கண்டிப்பா பாருங்க ஏதாவது விஷயத்துல அவங்களுக்கு பணம் வரும். இந்த பினாமியா இருக்கிறது, நோகாம நோம்பிக்க முன்னவங்கலாம் எப்படிங்க? ஒரு இடத்துல மத்தவன் பாக்கெட் இருக்க பணம் என் பாக்கெட்டுக்கு வரணும், என்ன பண்ணணும்? ஐடியா கேட்டு பாருங்க, அழகா சொல்லிடுவாங்க. ஐடியா கேட்டீங்கன்னா அழகா சொல்லிடுவாங்க. அந்த மிதுனத்துல மிதுனவே வச்சுக்கோங்க, டவுன் மைண்ட் உங்களுக்கு இருக்கும். மிதுனாவே கிரிமினல் யாருன்னா புதன் தான், பக்கா கிரிமினல் யாருன்னா புதன் தான், பச்சோந்தின்னு சொல்லலாம் இல்லைங்களா?
அது மிதுனம் தான். அப்ப அதுல ராகு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஈஸியா வருமானம் வரணும், மத்தவங்களை ஏமா சம்பாதிக்கணும். இவங்களை பாருங்க, மறைச்ச சொத்து சொல்லுவாங்க மக்களுக்கு உதவாது அப்படின்னு. இந்த மிதுனத்துல ராகு இருக்கும்போது இந்த அடமான வச்செல்லாம் பாத்தீங்கன்னா சொத்துக்கள் வாங்குவாங்க இல்லைங்களா? அப்ப அந்த பத்திரங்கள்ல சப்போஸ் இவங்க கொடுக்காம வச்சிருக்காங்க அப்படின்னா வீட்டுக்கு சொல்லிடணும், இந்த இடத்துல சொத்து வாங்கியிருக்கேன் இங்க இருக்குன்னு சொல்லன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்து இவங்க வாங்கி வச்சிருந்தாலும் சரி, வாங்கி கொடுத்திருந்தாலும் சரி, கொடுத்த கடன் சொல்லிடணும். சரிங்களா? வாங்கின கடன் கேட்பாங்க. ஒரு கடன் வாங்கியிருந்தா வச்சுக்க, இல்லாத பட்சத்துக்கு அந்த வீட்டுல உட்காந்துக்குவாங்க. இங்க பாருப்பா, என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, இத்தனை லட்சம் வாங்கியிருக்காங்க, அது மனைவியா, அம்மாவா, அக்காவா, பசங்களா, பிள்ளைங்களோ அந்த கடனை கட்டியே ஆகணும். ஆனா இவர் ஒரு பணம் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, வந்து கொடுத்துருவாங்களா? ஏங்க உங்க வீட்டுக்கார்ட்ட பணம் வாங்கிட்டேங்க, உங்க மகன் கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க, யார் கொடுப்பாங்க? அப்பா ஆள் இல்லடா. அடுத்து இந்த பணம் கொடுக்க தேவையில்லை. எத்தனை பேர் மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க? மனசாட்சிக்கு பயந்து யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த காலத்துல யாரும் இல்லை. சரிங்களா? கிராட்டிடியூட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நன்றி கடன், உதவி செய்த உதவியை ஃபர்ஸ்ட் மறக்க கூடாது. உதவி சும்மா கிடைக்காதுங்க. உபயராசியில் கிரகங்கள் இருந்தால் மட்டுமே உதவி கிடைக்கும், உதவி செய்யவும் முடியும். நீங்க உபயத்து கிரகங்கள் இல்லாம உதவி வாங்கவும் முடியாது, உதவி செய்யவும் முடியாது. எதுங்க பாத்தீங்கன்னா மிதுனம், கன்னி, அடுத்து தனுசு, மீனம், இது உபயராசி. உபயம் சொல்றாங்க இல்லைங்களா? கோயில போட்டிருப்பாங்க உபயதாரர்கள். அந்த கிரகம் அந்த ராசியில இருந்தா மட்டும்தான் ஒரு பிச்சைக்காரனுக்காக தண்ணி பாட்டில் வாங்கி கொடுப்பீங்க. இல்லைன்னா நமக்கே இங்க இல்ல, எங்கடா தானம் தர்மம் பண்றது தோணுதா இல்லைங்களா? தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும். இந்த காலத்துல பிச்சைக்காரன் தட்டுல எவன்டா எடுக்கிறா காசு? எத்தனை பேர் கண்டு நிஜமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, எடுத்துட்டு போயிருக்காங்க தெரியுங்களா? சமுதாயத்துல பாக்குறோமா இல்லைங்களா? அதுவும் நடக்குது. சோ அப்ப இந்த புதன் ராகு காம்பினேஷன்ல வச்சுக்கோங்க, 8 இருந்ததுன்னா கண்டிப்பா இல்லீகல் பிசினஸ் இருப்பாங்க. சரிங்களா? 12ஆம் வீடுகள் வச்சுக்கோங்க, அது என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்களை வந்து கடத்திட்டு போறது, சரிங்களா, நாடு கடத்துறது, காதல் பண்ணி. எப்படிங்க? காதல் ஒரு போர்வியில கூட்டிட்டு போய் வேற ஊர்ல வித்துருவாங்கல்லங்க. திருவாதிரை நட்சத்திரத்தை வச்சுக்கோங்க, உங்களுக்கு ராகு இருக்காரு, சுயச்சாரம், திருவாதிரை 4 கண்டிப்பா செய்யும், கண்டிப்பா மாற்றுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி கல்யாணமே ஆயிருக்கும். இந்த இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பழக்கம் ஏற்பட்டு ஃபேமிலி விட்டு போறாங்க பாருங்க, அவங்க ஜாதகத்தை வாங்கி பாருங்க. மிதுனத்துல திருவாதிரை ராகு கண்டிப்பா நிற்கும். கண்டிப்பா ஒண்ணு தசா புத்தி நடத்தணும், ராகு கோச்சாரத்திலாவது பார்க்கணும். சம்பந்தம் இல்லாம குடும்பத்தை விட்டுட்டு இன்னொரு காதல் நம்பி போக மாட்டாங்க, அவங்களும் வச்சு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது விரைய வீடு. அது என்ன வீடுங்க? விரைய வீடு. ஆசை 30 நாள், மோகம் 30 நாளா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இருக்கும். கல்யாணம் அந்த அந்யோன்யம் வந்து குடும்பத்தை வந்து வழி எடுத்துக்கணும். புருஷன் மாட்டிங்கன்னா தன் குடும்பத்தை பாத்துக்குவாங்க, அடுத்தவன் புருஷன் பாத்துக்குவானா? பாத்துக்கவே மாட்டான். அடுத்த பொண்ணும் பாத்துக்க மாட்டான், அடுத்த பையனும் பாத்துக்க மாட்டான், இல்லைங்களா? ஊரறிய தாலி கட்டியிருந்தா மட்டும்தான் தன் கடமை பொறுப்புன்னு சண்டையே போட்டாலும் விட்டு கொடுத்து போனாலும் எந்த விஷயமா தான் அந்த ஃபேமிலிக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். சரிங்களா? இப்ப அதே பாருங்க, கேது பகவான் இருக்கார். மிதுன கேது நல்ல அறிவாளிங்க, பயன்படாது. ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க சொல்லணும்னா, இந்த புதன் கேதுவோட நினைவுக்கு என்ன கேட்டீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட் மிஸ் எடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க, ஒரு 1 word ஆன்சர் இல்லைன்னா fill in the blanks, ஒரு செகண்ட் சேர தேர்டு வச்சுக்கோங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் வந்து 2015 வரைக்குமே லைன்ல டீச்சிங் லைன்ல இருந்தேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த குழந்தைங்களுடைய நான் கண்டுபிடிக்கணும், அந்த குழந்தைங்க எப்படி படிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு குழந்தைய நாங்க கிளாஸ்ல நான் 3ஆ பிரிப்பேன். எப்படிங்க? 3 விதமா பிரிக்கலாம் ஒரு குழந்தைங்கள. இப்ப 40 பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கேது வந்துட்டேன் நான் முடிச்சிருவேன். நான் 30 பசங்க 40 பசங்க இருக்காங்க அப்படின்னா எப்படி 3ஆ பிரிக்கணும்னா, ஒரு இந்த 5 பாயிண்ட் தானே, படிச்சுட்டு வாங்க சொல்லிடுவேன். அடுத்த நாள் காலையில நம்பர் ஃபர்ஸ்ட் ஒன் கேட்க மாட்டேன், நான் தேர்ட் ஒன் தான் கேட்பேன். புரிஞ்சு படிச்ச குழந்தை கரெக்டா ஆன்சர் பண்ணும், மக்கப் பண்ண குழந்தை தடுமாறும், ஆனா 5 தான் ஆன்சர். பக்கத்துல புக்கே தொட்டிருக்க மாட்டான் பாருங்க, அவன் கோவிந்த போடுவான் கூட்டத்துல. அழகா 3ஆ பிரிச்சு இல்லாம குழந்தைங்கள. இந்த புதன் கேது, புதன் வீட்டுல கேது இருந்தாலும்
அதே செவ்வாயிலையோ திருவாதிரையிலையோ கேது இருந்தா நல்லா படிச்சிருப்பாங்க, ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பான். ஆனா சொல்ல மாட்டான், பயந்துட்டு மெதுவா சொல்லுவான். பக்கத்துல ஒருத்த புக்கே தொட்டிருக்க மாட்டான். இந்த ஆன்சர் அவன் சொல்லிட்டு கிளாப் வாங்கிட்டு போயிடும். இதுதான் புதன் கேது. எப்படிங்க? அவன் படிக்கவே இல்லை, இவனுக்கு தெரியும், சொல்ல மாட்டான் தெரிஞ்ச விஷயத்த. பயம், தப்பா போயிருமோ, திட்டிருவாங்களோ. அப்ப தன் தேவைகளை கூட அந்த குழந்தை கேட்காது. அந்த மாதிரி குழந்தைங்க வந்தாங்கன்னா அட்வைஸ் பண்ணுங்க, நிறைய கவுன்சிலிங் கொடுங்க. எனக்கெல்லாம் 3 சிட்டிங் வரணும். இந்த புதன் கேது இந்த மிதுனத்துல, அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3, 7, 11ல இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைங்கள 12 வயசுக்கு மேல குழந்தைங்க ஆபீஸ்க்கு அந்த குழந்தைங்க வரணுங்க ஜாதகம் பார்க்க. 12 வயசுக்கு மேல குழந்தைங்க இருக்காங்க. டீனேஜ் ஆரம்பிக்குது, டீனேஜ் 13ல ஆரம்பிக்குது இல்லைங்களா? எனக்கு 12 வயசு ஒரு வட்டம் முடிஞ்சுது. அம்மாவுடைய பார்வையில் இருந்து அந்த குழந்தை இன்னொரு உலகத்துக்கு வரா. அம்மா அப்பா என்ன சமுதாயம் வளர்த்துதுங்க இன்னைக்கு குழந்தைங்கள, அம்மா அப்பா கிடையாது. 8 மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்பிது குழந்தை, சாயங்காலம் வந்து டியூஷன் கிளம்பிடுதுங்க. 8 மணிக்கு வந்து சாப்பிட்டு தூங்குறாங்க. எங்க அம்மாட்ட பேசுறாங்க, அப்பாட்ட பேசுறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். சமுதாயம் தான் வளர்த்துது 70-80%. அப்ப அந்த 20% நாம தான் குழந்தைங்களை பாதுகாக்கணும். நமக்கு அது கடமையும் பொறுப்பு இருக்கு. 12 வயசு ஆச்சா குழந்தைய கூட்டிட்டு வாங்க. ஏங்க அவங்க என்னங்க வந்து கேட்பாங்க, கூட்டிட்டு வாங்க, உட்கார வைங்க. அந்த குழந்தை நீங்க ஃபர்ஸ்ட் பிராக்டிகலா பேசுங்க. உனக்கு என்ன பிடிக்கும், உன் ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்லுமா, என்ன ஸ்வீட் பிடிக்கும், எந்த கோயிலுக்கு போவேன், என்ன சாமி கும்பிடுவேன், அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா கேட்டு பாருங்க. ஒரு 10 நிமிஷம் அழகா பேச ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு ஏத்த மாதிரி இந்த கிரகங்களை வந்து பிராக்டிகலா சொல்லணும். இந்த ராசியில பிறந்திருக்க, உன் திசா புத்தி நட்பா பகையா சர்க்கிள பிரிக்கணும். சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, இவங்க 4 பேரும் ஒரு டீம். புதன் உள்ள ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா ஒரு பொதுவான கிரகம் சரிங்களா? அப்ப சுக்கிர பகவான், சனி பகவான், ராகு இருக்கு, இவங்க 4 பேரும் ஒரு டீம். ஒண்ணு எதிரி. உன் லக்னத்துக்கு இவங்க யாரு, உன் ராசிக்கு இவங்க யாரு சொல்ல வைங்க குழந்தைங்கள. அப்ப இந்த எதிரியா இருக்கு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா உன் தசா புத்தி என்ன, ஒரு பஸ் டிரைவர் தான் தசாநாதன். பஸ் டிரைவர் தான் ஒரு வந்து கரண்ட் எடுத்துக்கோங்க, அவர் தான் புத்திநாதன். ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் போகுதுங்க, இங்க பஸ் ஒண்ணு இப்ப இதை கொண்டு எடுத்துக்கோங்க, அப்பதான் ஸ்டாப்பிங், உள்ள கரண்ட் இருக்க மாட்டார், ஒரு பேச்சுக்கு சொல்றேன். பட் இருந்தாலும் கூட இடையில விசில் ஊதிட்டா டிரைவர் பிரேக் போட்டு ஆகும். அப்ப புத்திநாதனை தசா கட்டுப்படுத்துவார், பலவான் அவர் தான். தசாநாதன் வந்து 10 வருஷம் வச்சுக்கோங்க, சனிபாகம் நடத்துறாரு அப்படின்னா உள்ள வரக்கூடிய புத்தி கிரகங்கள் தான் கட்டுப்பாடு கொண்டு வந்துடும். ஏன்னா அதையும் பிரிக்கணும். 10 வருஷம்னா தன்னுடைய வீட்டுக்கு அவங்க யாரு, ராசிக்கு அவங்க யாரு, நின்ற வீடு என்ன சார்ட்ல போய் ஒரு பேசிக்கான விஷயத்துல பிராக்டிகலா சொல்லி கொடுங்க. குழந்தைங்க அழகு கப்புனு பிடிச்சுப்பாங்க. இந்த திசா புத்தியில நீ இந்த இறைவனை வழிபாடு எடுத்துக்கணும். நீ அம்மா நீ இதமே எஞ்சுக்கணும், நீ குளிச்சுக்கணும், வேலையை பண்ணிட்டீங்கன்னா ஜெயிக்கலாம். சொல்லி பாருங்க. குழந்தை அந்த கீ கொடுக்கணும், வேற எதுவுமே இல்லை. கீ கொடுத்து வச்சுக்கோங்க. அந்த பேரண்ட்ஸ் நான் கால் பண்ணி பேசுவாங்க, எப்படி பையன் வீட்டுல இருக்கான், பொண்ணு எப்படி இருக்கா மேம், நீங்க சொல்லி கொடுத்தீங்க, அவன் பாட்டுக்கு எந்திரிக்கிறான், சாமி கும்பிடுறான், கோயிலுக்கு போயிட்டு வரான், நீட்டா இருக்கான், இந்த உணவு இந்த சாப்பாடு நம்ம உணவு எடுத்துக்காத மேம்னா எடுத்துக்க மாட்டாங்க. ஆன்சர் இருக்காங்களம்மா இந்த சாப்பாடு வேணாம். அந்த மாதிரி பிராக்டிக்கலான கொண்டு பாருங்க. நம்ம விட்டு கிளைண்ட்ஸும் போக மாட்டாங்க, ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகும். ஒவ்வொன்றும் கேட்கும் போது சின்ன சின்ன சொல்லி கொடுங்க. என்னோட கிளைண்ட்ஸ் இது வரைக்கும் விட்டு வெளியே போனது இல்லை, கிளைண்ட் மூலமா கிளைண்ட் வருவாங்க, அதான் வெற்றி. அப்ப இந்த உன்னத பரிகாரம் கேட்டிருக்காங்க இல்லைங்களா? இப்போ எல்லா கிரகத்தையும் பார்த்துட்டோம். நம்ம உயர்வை பெறணும் அப்படின்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஷோ ஒண்ணு பார்த்தோம், அவங்க லைவ்ல போடும்போது ஏவியில பாத்தீங்கன்னா பிரித்தியங்கரா தேவி வந்தாங்க. ஒரு 30 செகண்ட் நானா இல்ல சரிங்களா, தத்ரூபமா அந்த உருவத்தை பார்த்தோம். தத்ரூபமா அந்த உருவத்தை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? பிரித்தியங்கரா தேவியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து கிரியேட் பண்றதை விட தீமையை கண்டிப்பா அழிச்சிடும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணும் சரிங்களா? அதனால அந்த வழிபாடு எடுத்துக்கலாம். 2வது எடுத்தீங்க நரசிம்மர். நீ இப்ப எனக்கு வேணும், எப்படிங்க இப்ப எனக்கு வேணும், நாளைக்கெல்லாம் பிரச்சனை, எனக்கு இப்ப பிரச்சனை தீரணும்னா போய் உட்காருங்க நரசிம்மருக்கு. 40 நிமிஷங்க கோயில்ல போய் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து அமைதியா உட்காருங்க. எதையும் திங்க் பண்ணாதீங்க. அவரை மிஞ்சி எதுவும் கிடையாது. என்ன கேக்குறாரு, தூண்ல இருப்பாரா, துரும்புல இருப்பாரா, இருப்பார். என்னங்க ஒரு 5 வயசு குழந்தை சொல்லுதுங்க.
இல்லையா? வந்தாரா இல்லைங்க? அடிச்சு இந்த தூண்ல இருக்காரா, இந்த தூண்ல இருக்காரா, வந்தாரா இல்லையா? ஒரு சிசுவை காப்பாத்த வரவரு நம்பிக்கை வச்ச நம்மள காப்பாத்துறதுக்கு கண்டிப்பா வரும். ஏன்னா அவதார புருஷன் அவர். சரிங்களா? சரி, நம்மள ஜெயிக்கணும் இல்லையா? நம்ம எல்லாம் இந்த துறைக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். ஆவணி மாதத்தில் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கும் சூரிய பகவானுக்கு மட்டும் ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கு. என்னன்னா, சொந்த வீட்டுக்குள்ளார நட்சத்திரம் வச்சிருக்காங்க. உத்திரம் முதல் பாதம் சூரிய பகவான் நட்சத்திரம், புரட்டாதி 4ஆம் பாதம் குரு நட்சத்திரம். மத்த எந்த வீட்லயும் கிரகம் இருக்காது, நட்சத்திரம் இருக்காது. 2 பேத்துக்கு மட்டும்தான் இருக்கும். அதான் சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா அப்பாவோட காரகர். அப்பாவோட பாவம் யாருன்னா குரு பகவான் தான். தாத்தாவை சொல்றோம், அப்பாவை சொல்றோம் இல்லைங்களா? அப்போ நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா வருடத்தில் ஒரே ஒரு ஸ்டாரை மட்டும் பிடிங்க. ஆவணி மாதத்தில் நட்சத்திரம் உத்திரத்தில் சூரிய பகவான் நகரும் காலம். ஒரு நாள் இருப்பாரா? ஆவணி கடைசி தேதியில இருப்பார், உத்திரத்துல. அந்த அன்னைக்கு போய் நவகிரகம் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கா, விநாயகர் நவகிரகம், அவங்க கும்பகோணம் எல்லாம் போக வேண்டாங்க, நவகிரகத்துக்கு போய் 9 நவதானியம் வாங்குங்க, 9 கலர் துணி வாங்குங்க, ஒரு தேங்காய் பழம் வாங்கி வைங்க, நிம்மதியா கும்பிட்டு வாங்க. நமக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நிறைய ஜாதகங்கள் பார்க்கலாம். ஒரு மாசத்துல ஒரு 4 ஜாதகம் 5 ஜாதகம் ஃப்ரீயா பார்த்து சொல்லுங்க. டைம் கொடுத்துருங்க. 8 மணிக்கு மேல கால் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருமே வந்து பணம் கொடுத்து பார்க்க முடியாது. நம்ம வீடியோ பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஆசை இருக்கும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்னா சொல்லிடுவேன் நான், ஒரு 8 மணிக்கு மேல கால் பண்ணுங்க, ஒரு 5 கேள்வி 6 கேள்வி மட்டும் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி பாசிட்டிவான சொல்லி வச்சுக்கோங்க, அவங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். ஆனா மருத்துவம் ஒண்ணு ஜோதிடம் ஒண்ணு இலவசமா பார்த்தா பலன் கொடுக்காது. அதையும் சொல்றேன், நம்ம கர்மா கழியணுமே. எல்லா இடத்தையும் காசு பார்க்க முடியாது இல்லைங்களா? சரிங்களா? அதனால இந்த விஷயங்களும் செய்யும் போது நல்லா இருக்கும். அப்ப உயர்வை நம்ம பெறணும்னா நம்ம ஜாதகத்துல இந்த 3ஆம் பாவத்தை எடுத்துக்கோங்க, 5ஆம் பாவத்தை எடுத்துக்கோங்க, 7ஆம் பாவம் 9, 11. உங்களுடைய அமைப்பு தசாபுத்தி கோஷாரத்தை எதுவும் கிடைக்காது நமக்கு இல்லைங்களா? சோ இனிமே நல்ல வாய்ப்புக்கு நன்றிகள் கூறிக்கொள்கிறேன். வாழ்த்துகளும் வணக்கங்களும். மீன் சந்திப்போம் அடுத்த மாத கருத்தரங்கில்.